சற்று முன் வெளியான தகவல் ரேஷன் அடைதற்கு முக்கியமான தகவல் விலையேறுது. அது என்ன பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லோக்சபா தேர்தல் 2024 காரணமாக ரேஷன் கார்டு விநியோகம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இப்போது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அனைத்தும் விலக்கி கொள்ளப்பட்டிருக்கும் நிலையில் ரேஷன் கார்டு விநியோகத்தை தமிழ்நாடு அரசு மீண்டும் தொடங்கியுள்ளது. தகுதியான நபர்கள் உடனடியாக விண்ணப்பித்து ரேஷன் கார்டு பெற்றுக்கொள்ளலாம். ரேஷன் அட்டை என்பது தமிழக அரசு சார்பாக மக்கள் வசிக்கும் பகுதிகளில் இருக்கக்கூடிய ரேஷன் கடைகளில் இலவசமாகவும் மலிவு விலைகளில் அரிசி, பருப்பு, எண்ணெய், சர்க்கரை, கோதுமை, டீ தூள் போன்ற பொருட்களை வாங்குவதற்காக பயன்படுத்தும் குடும்ப அட்டையாகும். இந்த அட்டையை வைத்திருக்கும் குடும்பங்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு, மகளிர் உரிமைத் தொகை, பேரிடர்கால நிவாரணம் போன்ற திட்டங்கள் தமிழக அரசு சார்பாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கடந்த 2 மாதங்களுக்கான தேர்தல் நடத்தை விதிமுறைகள் காரணமாக புதிய ரேஷன் அட்டை விநியோகம் செய்யும் பணி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இதனால் புதிதாக திருமணமானவர்கள் மற்றும் ரேஷன் அட்டையில் பெயர், பிறந்த தேதி, முகவரி, குடும்ப உறுப்பினர் நீக்கம் போன்றவற்றை திருத்தம் செய்ய முடியாமல் இருந்தது. இதனை அடுத்து தற்பொழுது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் முடிவடைந்த நிலையில் புதிய ரேஷன் அட்டையை பெற இணையதளம் மூலம் அல்லது நேரடியாகவோ மற்றும் இ-சேவை மையம் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம் என்று உணவுப் பொருள் வழங்கும் துறை சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது விண்ணப்பம் செய்த மனுக்களை ஆய்வு செய்து மீண்டும் 2 லட்சம் குடும்பங்களுக்கு புதிய ரேஷன் அட்டை வழங்கும் பணியானது தொடங்கியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தேவையான ஆவணங்கள்: ஆதார் அட்டை, மின் ரசீது, பேன் கார்டு, பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், வருமான சான்றிதழ், வங்கி பாஸ்புக், சாதி சான்றிதழ். விண்ணப்பிப்பது எப்படி? ஸ்மார்ட் கார்டுக்கு விண்ணப்பிக்க முதலில் www.tnpds.government.in என்ற இணையதளத்திற்கு செல்லவும். முகவரி பக்கத்தில் உள்ள ஸ்மார்ட் கார்டு ஆப்ஷனை கிளிக் செய்யவும். இப்போது திரையில் ஒரு படிவம் தோன்றும். அந்த படிவத்தை பயனாளிகள் நிரப்ப வேண்டும். அனைத்து தகவலையும் நிரப்பிய பின்னர் அதனுடன் நீங்கள் அனைத்து ஆவணங்களையும் இணைக்க வேண்டும். நீங்கள் இணைக்கும் ஆவணத்தின் அளவு 1 MB அளவிலும் PNG, GIF, JPEG, PDF ஆகியவற்றில் ஏதாவது ஒரு ஃபார்மேட்டிலும் இருத்தல் வேண்டும். பின்னர் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் விவரங்கள், எரிவாயு இணைப்புகள் எத்தனை உள்ளது என்ற தகவலை வழங்க வேண்டும். பின்னர் நீங்கள் உறுதிப்படுத்து என்பதை கிளிக் செய்ய வேண்டும். கிளிக் செய்த பிறகு உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் எண் கிடைக்கும். அதை பத்திரமாக குறித்து வைத்து கொள்ள வேண்டும். அதனைத் தொடர்ந்து நீங்கள் சமர்ப்பித்த ஆவணங்கள் மற்றும் விவரங்களை துறை சார்ந்த அலுவலர்கள் சரிபார்ப்பார்கள். சரிபார்ப்பு முடிந்ததும் உங்கள் ரேஷன் கார்டு உங்களுக்கு வீட்டுக்கே அனுப்பி வைக்கப்படும். ரேஷன் கார்டு படிவம் சரிபார்ப்பு பூர்த்தியாகவில்லை என்றால் தேவையான ஆவணங்களை கேட்டறிந்து சமர்ப்பிக்க வேண்டும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.